Assalamu alaikum. Hello everyone. நான் தான் நூருல் ஃப்ரம் நூருல்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஸ்பெஷலாக யோகட் பேஸ்டு டெசர்ட் ரெசிபியும் அதுக்கப்புறம் ஒரு குயிக்கான மக் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரமதான் வந்து 4 days ஆகிடுச்சு. நமக்கு வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நிறைய வெளில போக வேணான்ற நிலைமையிலையும் இருக்கிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மறக்காமல் செக் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தேன். அந்த காம்படிஷனுக்கு வந்து நான் என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன்றதும் ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ வாங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மக் கேக் வந்து ரொம்ப குயிக்கானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கை உடச்சி நான் மக்கில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றுறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கங்க. ஸோ இந்த இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 tablespoon ஆஃப் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி, மாய்ஸ்சர் கொடுக்குறதுக்காண்டி. ஸோ இந்த மக் கேக் வந்து அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்காது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் போடுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் எக் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு ப்ராப்பர் கேக் கிடையாது. பட் வந்து கேக் மாதிரி சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரௌனி டெக்ஸ்சர்லேயும் இருக்காதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெனிலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ கோகோ பவுடரும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ கோகோ பவுடர் வந்து 2 tablespoon ஆட் பண்ணுறேங்க. ஸோ எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். மைதா மாவு பார்த்திங்கன்னா 6 tablespoon நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ மைதா மாவு இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரைசிங் ஏஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து நான் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணல, எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு ஒரே மக்கில் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ பேச்சுலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் வேணும்னு நினைக்கிறப்ப இந்த இதை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வருங்க. ஸோ இது மைக்ரோவேவ் தான் பண்ண போகிறோம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா 6 tablespoon நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், கம்மி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ லைட்டாக ஒரு 2 tablespoon ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு கேக் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு சாக்லேட் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மில்க் சாக்லேட் எது வேணாலும் வைக்கலாம். நான் வந்து டைரி மில்க் தான் வைக்கிறேங்க. ஸோ நடுவில் வச்சாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரோவேவ் ஒரு 30 secondsக்குள்ளே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னோடய கேக் வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அப்படி வார்மாக இருக்கும் போது ஐஸ்கிரீம் போட்டுட்டு சாப்பிட்லாம். ஸோ பேசிக்காக கேக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ இல்லாட்டி இது எல்லாத்தையும் கார்வ் பண்ணி இந்த கப்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் வந்து மில்க் ஷேக் மாதிரி போட்டு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனி மில்க் ஷேக் மாதிரி வருங்க. ஸோ இந்த கேக் வந்து செம்மையாக சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. ஸோ அடுத்த கப்பில் நான் வந்து இது வச்சுருந்தேன், அதாவது சாக்லேட் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ கூயியாக நல்லா வந்து மோல்டன் சாக்லேட்டோட செமையாக இருக்குது இல்லைங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இஃப்தாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 6 பேர்னால் 6 பேர்த்துக்கு அப்படி கப் வச்சிடலாம். 4 பேர்னால் 4 பேர்த்துக்கு ஒரு கப்பில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மைக்ரோவேவில் வச்சுட்டு அப்படியே சூடாக எடுத்து கொடுக்கலாம். கேக்கை செம்ம டேஸ்ட்டாக வரும், செமையாக இருக்கும். ஸோ இந்த கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணவங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டேகும் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தேன். ஸோ அந்த காம்படிஷனுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் நம்மளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த இது எல்லாம் பேக்லாம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் க்ளவுஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருந்த வீடியோ, கம்ப்ளீட்டாக வந்து க்ளவுஸு மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு தான் வரணுன்ட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபுகாஷியா ப்ரெட் பண்ணேன். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இட்டாலியன் வெரைட்டி. ஸோ இந்த ப்ரெட் வந்து நோ நீட் ப்ரெட். இது வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு மாவை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து குயிக்காக பண்ணிடக்கூடிய ப்ரெட்டு. ஸோ இந்த ப்ரெட் ரெசிபி கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இதை பார்த்தாச்சா, நம்ம வந்து அடுத்த டிஷ்ஷான நம்மளோட யோகட் பேஸ்ட் இந்த டெசர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட்டுங்க. இது வந்து
தயிர், மில்க் மேட் அண்டு பால், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஃப்ரூட், இப்போ மேங்கோ சீசனால் அந்த மேங்கோவே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செமையாக வரும். ஸோ எல்லாத்தையும் ஒரு கப் தயிர்னா அரை கப் மில்க் மேட், ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. மேங்கோவும் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு க்ரீஸ்டு பேன், அதாவது சின்ன சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை வந்து ஒரு பெரிய பேன்லேயோ வந்து நீங்கள் இந்த இதை வந்து ஊற்றி வச்சிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வந்து வேக வச்சிட போகிறோம். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். சின்ன சின்ன கிண்ணத்தில் வச்சிங்கன்னா நல்லா வந்து அந்த யோகர்ட் வந்து நல்லா வந்து வெந்துடும், பாலும் சேர்த்து அதில் வெந்துடும். ஸோ மறந்துடாதீங்க, ஒரு கப் தயிர்னா அதுக்கு வந்து ஒரு கப்பு மில்க் மேட் அண்ட் ஹாஃப் கப் மில்க் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நீங்கள் மில்க் மேடோடு இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட சுகர் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட் வந்து நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது, அதாவது பாலை காய வச்சு அப்படிலாம் பண்ண போகிறது கிடையாது. இதை டைரெக்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆவியில் இட்லி சட்டியில் வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கூயர்ஸ் விட்டோ இல்லை நைஃப் விட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளோட டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து கார்னிஷிங்காண்டி ஜஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டிஸ் மட்டும் போட்டிருக்கிறேன். ஸோ வெனிலா போட்டனால எனக்கு வந்து வெனிலா ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் மேங்கோ போட்டிங்கன்னா செமையான ஒரு மேங்கோ ஃப்ளேவர் இருக்குங்க. ஸோ இந்த டெசர்ட் ரெசிபியும் இந்த கேக் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.